ஏன் இந்த உறக்கம் எனை பிறர் இழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அப்படிங்கிறார். கைகூப்பி அம்பாளையோ ஈஸ்வரனையோ வணங்குகிறோம். அந்த இடத்துல அவன் பக்தனா இருக்கான். அதே கோவில்ல எங்கேயாவது ஒரு ஓரமா திண்ணையில் ஒரு தூண்ல சாஞ்சிக்கிட்டு கண்மூடி தியானத்துல உள்முகமா பார்வையை திருப்பி இருக்கும் பொழுது அவன் சாதகனாகவும் இருக்கிறான். அதாவது அந்தர்முகம் என்று சொல்லக்கூடிய உள்முகத்தில் இருந்து பகிர்முகம் என்று சொல்லக்கூடிய வெளிப்புறமாக இந்த ஓடக்கூடிய மனதை நீ ஓட விட்டு வேடிக்கை பார்க்காத, ஒழுங்க அந்த மனதை அந்தர்முகமாக உள்ளுக்குள் செலுத்து அப்படிங்கிறார் பகவான் இந்த இடத்துல. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய அக்ஷரமண மாலை என்கிற பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த உறக்கம் எனை பிறர் இழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப உற்று பார்க்கும் பொழுது பகவான் ஏற்கனவே நாம் சொன்ன பிரகாரம் பக்தர்கள் சாதகர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 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 உதாரணத்துக்காக ரெண்டான இந்த இடத்துல பிரிக்கிறேன். ஒரு கட்டத்தில் சாதகனே பக்தனாகவும் இருக்கிறான், பக்தனே சாதகனாகவும் இருக்கிறான். ஒரு இடத்துல நம்ம கோவிலுக்கு போகிறோம், கைகூப்பி அம்பாளையோ ஈஸ்வரனையோ வணங்குகிறோம். அந்த இடத்துல அவன் பக்தனாக இருக்கான். அதே கோவிலில் எங்கேயாவது ஒரு ஓரமாக திண்ணையில் ஒரு தூணில் சாஞ்சிக்கிட்டு கண்மூடி தியானத்தில் உள்முகமாக பார்வையை திருப்பி இருக்கும் பொழுது அவன் சாதகனாகவும் இருக்கிறான். அதனால் சாதகர்களுக்கும் பக்தர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை. அதனால் பகவான் இந்த பாடலில் ஒன்று சொல்கிறாரு, என்ன சுட்டி காட்டுறார் அப்படின்னா, ஏன் இந்த உறக்கம் எனை பிறர் இழுக்க அப்படிங்கிறார். முதல்ல பகவான் ஏன் இந்த உறக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். இந்த உறக்கம் எப்படி எனக்கு வந்தது அப்படின்றார். இப்போ நம்ம தூங்கும்பொழுது என்ன பண்ணுறோன்னா, உலகமே தெரியாத தூங்கின்னு இருக்கும். தூங்கும்போது என்ன பண்ணுது, உடம்பு விழுந்துருது, மனசு விழுந்துருது, எல்லாம் தூங்கி எங்கே இருக்கோன்னா ஒரு அந்தகாரமான ஒரு இருளை போய் பிடிச்சின்னு நம்ம தூங்கின்னு இருக்கோம். இந்த இடத்துல தூக்கம் அப்படிங்கிறத ஞானிகள் எப்படி பொருள் கொள்கிறாங்கன்னா, இக்னரன்ஸ், அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த உறக்கம், எப்படி இந்த உறக்கம் எனக்குள்ள வந்தது, இந்த உறக்கத்துல அதுக்கப்புறம் பதில் சொல்றாரு. இந்த உறக்கம்னா நான் சாதாரணமான உறக்கத்தை நான் சொல்லலப்பா. இப்ப இந்த உறக்கம் நம்ம தூங்கிட்டே இருக்கிற ஒரு சாதாரண உடல் அப்படி விழுந்து நம்ம தூக்குறதுன்னு சொல்ல, இதுக்கு பிற்பாடு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண, எனை பிறர் இழுக்க அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. இந்த எனை பிறர் இழுக்க அப்படிங்கிற இந்த பிறர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிறர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பின்னாடி இருக்கிறது பிரபஞ்சம். இந்த பிறர் அப்படிங்கிறது வெளிப்பொருளாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களும் என்னை இழுக்கிறது. இந்த பிறர் வெளியில ஒருத்தர் ஆசையை காட்டி காட்டி நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆசையா உற்பத்தி பண்ணி 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 இந்த உலகம் நம்ம காட்டிக்கிட்டே இருக்கு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். நம்மளுடைய பிளஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ள உற்பத்தி ஆகுன்னு நினைக்காதீங்க. ப்ரெஷர் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டி அப்படிம்பார். உங்களுக்கு தோன்றுகின்ற சந்தோஷங்கள், அதாவது அப்படி மலிந்த ஒரு சாதாரணமாக ஒரு கன நேரம் கூட இருக்காம தோன்றுகின்ற அந்த விஷயங்கள், அந்த சந்தோஷங்கள்லாம் யார் உற்பத்தி பண்ண, வெளியில ஒரு சமூகம் உற்பத்தி பண்ணி வைக்கிது. அதை கவனி அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்மளை என்ன பண்ணுது, இழுத்து 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 உட்கார வச்சிருக்கு. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் சந்தோஷம், ரொம்ப நாள் இருக்கு இந்த சந்தோஷம் அப்படின்னு நமக்கு எப்படி ஒரு குதிரைகிட்ட இந்த கொள்ளை காட்டி ஒருத்தன் இழுத்துக்கிட்டே போவான்ல, அது போல வா இவ்வளோ சம்பாதிச்சா போதும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிக்கலாம், அதுக்கப்புறம் போகலாம், ஒரு வீடு கட்டிட்டோம், அதுக்கப்புறம் போகலாம், அதுக்கப்புறம் இவங்க இப்படியே தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை சும்மா கவனிச்சாலே இதெல்லாம் தெரியும். அதுதான் பகவான் இந்த இடத்துல ஏன் இந்த உறக்கம் அப்படின்னு சொல்லி, எனக்கு உறக்கம் இருக்குங்கிறது உறக்கம் சொல்லிட்டார் பகவான் இந்த இடத்துல. எனை பிறர் இழுக்க அப்படின்னு சொல்றார். என்னை பிறர் இழுக்க, என்னை இழுத்துக்கிட்டு இருக்காங்க பகவானே அப்படிங்கிறார். இப்ப நமக்கு இதெல்லாம் புரியுறதா அப்படின்னா, நமக்கு புரியுதோ புரியலையோ, பகவான் இந்த இடத்துல நம்முடைய நிலையை எடுத்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்றாரு. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இந்த பாட்டை. நம்ம இப்ப இதை வேண்டும் பொழுது எப்படி வேண்டிக்கணும்னா,
ஆஹா பகவானே, எனக்கு பிரார்த்தனை கூட எனக்கு பண்ண தெரியல. உண்மையான விஷயம் இதெல்லாம். நமக்கு பிரம்மங்கிற சப்தம் நமக்கு காதுல விழல, நமக்கு சத்தியம்ங்கிறது காதுல விழுந்திருக்குமா? எதுவுமே நமக்கு விழல. ஆனா இந்த இடத்துல குருநாதர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த சப்தங்கள்லாம் முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ண தெரியும்? அதிகபட்சமா இந்த உலகத்துல நமக்கு இது வேணும், அது வேணும்னு எதனா பிரார்த்தனை பண்ணின்னு உட்கார்ந்துருப்போம். அதையும் அவங்க தடுக்கல. ஆனால் ஒரு விஷயம், அவங்க இதெல்லாம் மேலான ஒரு பிரார்த்தனை இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. அது கூடவே அவங்களுடைய டீச்சிங்கும் சேர்ந்து வருது, அவங்களுடைய உபதேசங்களும் சேர்ந்து வருது. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த ஒற்றை வரியில நீங்க பார்க்கணும். ஏன் இந்த உறக்கம், நம்ம தூங்கிட்டு இருக்கோங்கிறது ஞாபகப்படுத்துறாங்க. சம்பிரதாயத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம இந்த பிரபஞ்சத்துல உண்மையிலேயே நம்ம தூங்கிட்டு இருக்கோம், ஞானிகள் தான் முழிச்சுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. நீங்கள் தூங்கும் பொழுது அவன் ஞானி முழிச்சுட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்றாங்களா, ஞானிகள் நம்ம இந்த பிரபஞ்ச கனவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்களும் நம்ம மாதிரி ஒரு உருவத்துல நம்ம எதிர உட்கார்ந்துட்டு இருக்கு, அப்பா நீ இப்ப தூங்கிட்டு இருக்க, நீ விழிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அதைத்தான் உபனிஷத் அழகா சொல்ற, உத்திஷ்டஹா ஜாக்கிரதஹா அப்படின்னு இல்லையா? கட்டோ உபனிஷத்துல என்ன சொல்ல, உத்திஷ்டஹா எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு. விவேகானந்தரனுடைய அறை கூவல் என்னென்ன, விழித்திரு, எழுந்திரு, விழித்திரு. எத்தனை தடவை சொல்லியிருப்பார் அவர். சாதாரணமான வார்த்தைலாம் கிடையாது. என்ன விழித்திரு எழுந்திருன்னா ஏஞ்சி போய் வேலைக்கு போறது, நம்ம வேலைகள் பண்றதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு 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 ஃப்ராக்ஷன் செகண்ட்ல அந்த ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அது நம்ம சொல்றதை விட உபனிஷத் சொல்றோம். உபனிஷத்து என்ன பண்ணும், குருமார்கள் அதே திருப்பி சொல்றாங்க, ஏன் இந்த உறக்கம், விழிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அதைத்தான் ஞானிகளுடைய வாக்கு என்னன்னா, அதை நமக்கு அப்படி சொல்லும் பொழுதே நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு தொடங்கிடும். ஏன் இந்த உறக்கம் எனை பிறர் இழுக்க, அடுத்து வருது, இது உனக்கு அழகோ அருணாச்சலா, என்னை இப்படி பிறர் இழுக்கிறத நீ எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க, உனக்கு இது அழகா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்றேன்னா, வெளிப்பக்கமாக, அதாவது அந்தர்முகம் என்று சொல்லக்கூடிய உள்முகத்தில் இருந்து பகிர்முகம் என்று சொல்லக்கூடிய வெளிப்புறமாக இந்த ஓடக்கூடிய மனதை நீ ஓட விட்டு வேடிக்கை பார்க்காத, ஒழுங்கா அந்த மனதை அந்தர்முகமாக உள்ளுக்குள் செலுத்து அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துல நமக்கு வேலையே இல்லை. உண்மையிலேயே என்ன வேலை இல்லைன்னா, பகவானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், ஏன் இந்த உறக்கம், சரி எனக்கு உறக்கத்துல இருக்க, நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பிறர் இழுக்க, ஆமாம் என்னை பிறர் இழுக்க அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கு அடுத்ததா சொல்ல வேண்டியது யாருக்கிட்ட சொல்றாருன்னா, இவன் உறக்கத்துல இருக்கிறான், பிறர் இவனை இழுக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ செகண்ட் வரியில கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அருணாச்சலத்தை பார்த்து சொல்றது, இது உனக்கு அழகோ அருணாச்சலா, இந்த அவஸ்தையை அவன் பட்டுக்கிட்டே இருக்கானே, இந்த அவஸ்தையில மீள எடுத்துரு, இதை உனக்கு அழகோ அருணாச்சலா, ஒழுங்கா உன்னுடைய அழகை அவனுக்கு காமிச்சு உன்னோடவே அவனை வச்சுக்கோ அப்படிங்கிறார். அதனால்தான் இந்த பாடல் ஒரு சாதக நிலையில் இருந்தும், ஒரு தியானம் செய்யக்கூடியவனுடைய நிலையில் இருந்தும், ஒரு பக்தனுடைய நிலையில் இருந்தும், என்னை கைவிட்டு விடாதே என்கிற ஒரு நிலையில் இருந்தும் பாடப்பட்ட பாடல்கள். இது எல்லாமே 3 விஷயங்களும் அப்படியே போய் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அதனால ஏன் இந்த உறக்கம், எனை பிறர் இழுக்க, இது உனக்கு அழகோ அருணாச்சலா என்கிற இந்த பாடலை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் தோறும் இதற்குள்ளார நம்மளுடைய அடிப்படையான டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் சேர்ந்து வரும். அதை மீண்டும் மீண்டும் சிந்திப்போம்.